பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் எம்எம்ஜி மூலமாக ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தருணங்கள் சில வேளை தான் தட்டிட்டு வரும். சில நேரங்களில் நம்ம யோசித்து பார்த்தா கூட கிடைக்காது. ஆனால் இந்த நாட்களில் தேவன் அருமையாய் நமக்கு ஆண்டவரை துதிக்கத்தக்க நேரங்களை தந்திருக்கிறார். நாம் தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆமென். எங்களோடு கூட தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை மனமாற வாழ்த்துகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, காலை நேரத்தில் ஒரே ஒரு வாசனத்தை வாசித்து ஒரு சின்ன பாட்டில் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நாள் முழுதும் உங்களை கூட இந்த நடத்துவாராக என்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். சங்கீதம் அதனுடைய 27ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்கிறது: கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்கள், ஒரு பக்தன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கரடி வந்தது, சிங்கம் வந்தது, பெற்றோர் நினையாமல் போனாங்க, வனாந்திரத்தில் இருந்துட்டு இருந்தான், சவுல் வரட்டுறான், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பாடுகள் வந்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். எனக்கு வெளிச்சம் தருகிறது என் தேவன் தான். நான் இருளிலே இருந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார், என்னை அவர் நடத்துவார், அவர் எனக்கு பலனானவர் என்று சொல்லி அவரை அதிகமாய் ருசித்தவர் தான் இந்த தாவீது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனை நாம் ருசிக்க பழகிட்டோன்னா ஒன்றுமே இல்லை. அவ்வளோ தேவன் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ருசிக்க தான். ஒருவேளை நான் இங்கே இந்த இடத்துல நின்றுட்டு உங்கள்கிட்ட ஒரு ஸ்வீட்டை எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படி சொன்னேன்னா உங்களால் டேஸ்ட் பண்ண முடியுமா? அது தெரியுமா? என்ன டேஸ்ட்டுன்னு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி நான் என் தேவனை ருசித்த விதம் வேறு, நீங்கள் ருசிக்கிற விதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் நம்ம ருசிக்கணும். ஆனால் ஒரு டேஸ்ட் அண்ட் சி ருசித்து பார்க்க நல்லவர் என்பதை நம்ம ருசிக்கணுமா? ருசிக்க 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 அது நம்ம அப்படியே அந்த அன்புக்குள்ளே மாற்றும். என்ன வேதனை இருந்தாலும் அது நம்ம எண்ணவே விடாது. அவருக்குள்ளே நம்ம இருந்துட்டோன்னா கர்த்தர் நம்மை நடத்தி செல்வதை நம்ம மட்டும் இல்லை மற்றவர்களும் காணும்படியான ஒரு தருணங்களை தேவன் கொடுப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த நேரத்தில் தேவனை துதித்து பாடி நாளுக்குரிய காரியங்களை அவரிடத்தில் சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன்னு சொன்னார், அவர் தள்ளி விடுவாரோ? ஒருவேளை உங்கள் மனசில் நான் பாவி அப்படி சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அவர் பாவி என்று யாரையும் தள்ளுவதே இல்லை. அவர் பாவியை மீட்கத்தான் அந்த உலகத்துக்கு வந்தார். பாவியை நேசிக்கிற தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மற்றவங்க மனுஷனை நேசிக்காமல் போயலாம். ஒரு தப்பு செய்துட்டோன்னு அவங்க நம்ம நேசிக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளை, இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீர்,
உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயுமன் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயுமன் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ளதே தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன், உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன், இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. நம்ம ஜீவன் சுகம் பலன் அனைத்தையும் தந்து நடத்துகிறவர் தான் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாள் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய், அப்படி வார்த்தை நம்மை அரவணைக்கும்படியாய், அவன் வார்த்தை நம்மை எடுத்து செல்லும்படியாய் அவரோடு கூட நாம் அமேன் நம்மை ஒன்றிணைத்து அவர் நடக்கிறாற்ற பாதையில் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு காட்டுற வழி ஒன்றா இருக்கும், நம்ம இன்னொரு வழியில் போவோம். அது அவருக்கு அது பிரியப்பானது அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை குறித்த காரியமாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளை குறித்த காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஒருவேளை நொந்து போய், ஐயோ இந்த வாழ்க்கையில் இவ்வளோ நான் என் பிள்ளையை குறித்து இவ்வளோ நான் கனவு கண்டேன், என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, அல்லது என் மனைவியை குறித்து, கணவனை குறித்து, அல்லது என்னுடைய ஃப்யூச்சரை குறித்து நான் இவ்வளோ கனவு கண்டேன், எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இதுதான்ப்பா என்னுடைய காரியங்கள், நான் உங்கள் கிட்ட கொண்டு வந்துட்டு எனக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லுங்கள். கற்று நம்ம வாழ்க்கையில் அமேன் அதை ஆனந்த கழிப்பு, உங்கள் துக்கம் ஆனந்த கழிப்பாய் மாற்ற அவர் அமேன் வல்லவராக இருக்கிறவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே. துக்கங்களை எல்லாம் உங்கள் கலவைகளை எல்லாம் அவர்கிட்ட வச்சுருங்க. அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய நொந்து போய் சோர்ந்து போய் ராவெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இவ்வளோ வாய் வேதனைப்படுறது உமக்கு மறைவாய் இல்லைப்பா. ஏன்னா அவர் நம்ம அம்மனமும் நிர்வாணமாக இருந்தபோது நான் உன்னை கண்டேன்னு சொல்கிறாரு. நம்ம மேலே எசேக்கியேல் 16:7 உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்து நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய், உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனால் நீ நிர்வாணமும் அம்மனமாய் இருந்தாய். நான் உன் அருகே கடந்து போனபோது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாக இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன்னு சொல்கிறார். பாருங்கள், அப்படியே அவருடைய வஸ்திரத்தை நம்ம மேலே விரிச்சாராம். அவருக்கு வஸ்திரத்தை நம்ம மேலே விரித்த பிறகு இன்னொன்று தேவையில்லை, இன்னொரு காரியம் தேவையில்லை, அவர் பார்த்துக்கொள்வார். அந்த வஸ்திரத்தின் மறைவில் இருந்தால் போதும். போவாஸ் வஸ்திரத்தை விரிச்சான், அந்த ரூத்துக்கு ஒரு பெரிய வாழ்வு கிடைத்தது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனோடு கூட இருக்கிறீங்கன்னா, தேவனோடு கூட வாழ்ந்துட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட பேசுங்க. என்னென்ன காரியங்களை ஆண்டவர் கருத்தில் வைக்கணுமோ அதை அப்படியே வைப்போம். கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. அவர் அவ்வளோ நம்மளை அன்பு கூர்ந்திருக்கார். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இவ்வளோ நம்ம அவரை போல நம்ம ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளே வைராக்கியம் வைக்கணும், மனுஷனுக்குள்ளே இல்லை. இவன் தப்பை செய்தாங்களா அவங்களுக்கு இல்லை நம்ம விட்டுறணும். ஆண்டவர் காரியங்களை பார்த்து கொள்வார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். சரியா? ஜெபம் பண்ணலாம்.
அன்பின் பரலோக தந்தையே, அப்பா அருமையான இந்த காலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அதிகாலையில் உம்முடைய பாதத்தில் MMJ மூலமாக ஹெவன்டி முன்பாக உட்கார்ந்து உம்மை துதிக்கும்படியாய், பாடும்படியாய், வசனங்களை கேட்கும்படியாய், எங்கள் விண்ணப்பங்களை வைக்கவும், இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீர் தந்த மேலான கிருபையை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்திருக்கும் அந்த கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் திட்டவட்டமாய் கற்றுத்தருகிறது. அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் உம்மை மட்டும் நாங்கள் பற்றி கொண்டு, ஆமேன், நீரே கர்த்தரே எனக்கு, ஆமேன், ரட்சிப்பும் என்னுடைய வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், அவரே என் ஜீவனின் பலனானவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறார். நாங்களும் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த கிருபை தாருங்க. ஒருவேளை முழுதும் தூங்காமல் இருக்கலாம், முழுதும் வேதனை, முழுதும் ஆமேன் ஆண்டவரே என்ன நடக்குமோ என்ற தவிப்பு, அங்கலாய்ப்பு. ஆனால் காலையில் அப்பா என் கூட இருக்கிறதுனால பயமே இல்லை, நான் பயப்பட போவதே இல்லை, அவரே எனக்கு வெளிச்சமானவர், அவரே என் ஆபத்து காலத்தை தஞ்சமானன்னு சொல்லி உண்மை அண்டி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீரே தஞ்சமாய் கடந்து வாங்கப்பா. ஏசப்பா, இந்த நேரத்தில் எங்களை தருகிறோம் கர்த்தாவே. இந்த ஹெவன் டிவி மூலமாக செய்யப்படுற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கூட இருங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் அது கத்தா நீங்கள் கோடிக்கணக்கான வீடுகளில் போகும்போது ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டுமேன்னு செபிக்கிறேங்க தாவே. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேண்டும். எத்தனையோ பேர் ஆண்டவரை ஒரு நேரம் சாப்பாடு எனக்கு வேணும், சாப்பிடணும் ஆசையாக இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல, அந்த டைனிங் டேபிளில் போய் உட்கார்ந்தா என்னால் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வேதனையோடு கூட ஒரு சாப்பாட்டுக்கு அன்றாட வாழ்க்கைக்காக கவலைப்படுறவங்க, இருந்து சாப்பிட முடியல, ஆமீன். இன்னும் தகப்பனே எத்தனையோ விதமான காரியங்கள் ஆண்டவரே, ஆமீன். சாப்பாடை சாப்பிட உட்கார்ந்தா எல்லாம் இருதயத்தில் வருது, இதை நினச்சா என்னால் சாப்பிட முடியும்னு சொல்லி அங்கலாய்க்கிற எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே. ஏசப்பா, இவர்களுக்கு நீங்களே ஆமீன் திடனாய், ஆமீன், வெளிச்சமாய் வாங்கப்பா. அவங்க கரை இவர்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறங்கத்தா, உங்கள் அன்பின் கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறங்கத்தாவே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர். அப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வல்லக்கரம் அசைவாடணுமேனு ஜெபிக்கிறங்கத்தாவே, உங்கள் நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறங்கத்தாவே. நானே உன் பரிகாரி என்று சொன்னீங்களே அப்பா, பரிகாரியாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியால் எங்கள் உள்ளம் பொங்கணும் ஆண்டவரை. அப்பா, நன்றியால் எங்கள் உள்ளம் பொங்கணும் அப்பா. நீ செய்த நன்மைகள் எத்தனை ஆண்டவரை, எத்தனையோ தடவை மறந்து போனோம் ஆண்டவரை. அப்படி இல்லாதபடி கத்த செய்த எல்லாத்தையும் நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்த கிருபை தாருங்க ஏசப்பா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, சுகவீனத்தின் மத்தியில், ஆமேன், காயங்களின் மத்தியில், ஆமீன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நொந்து போய் ஆண்டவர் வலிவிழந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து பார்க்கும்படியாக கொண்டு வருகிறோம். கர்த்தர் பேசும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லக்கரம் ஆமேன் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் கிருபையின் கரம் ஆமேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நடத்தணுமேனு செபிக்கிறங்க தாவே. நீரே பரிசுத்தர், நீரே வாக்கு மாறாதவர், நீ ஜீவனுள்ளவர் அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கத்தாவே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நானே உன் பரிகாரி என்று சொன்னீங்களே கத்தாவே. அப்பா, எங்களுடைய பரிகாரியாக தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோம். எங்களை ஒரு பலனும் இல்லை, பட் எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசப்பா. இந்த நேரத்தில் கடன் பிரச்சனையோடு கூட சுவாமி ஆண்டவரே, இன்னும் தகப்பனே, பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து கத்தாவே, ஆமேன், இந்த உலகத்தில் காண்கிற காரியங்களை குறித்து, ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஆங்காங்கே கேட்கிற யுத்தங்களை குறித்து, தங்களுடைய பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அங்கங்கே இருக்கிறார்களே இவர்களே, ஆமேன், என்ன நடக்குமோ என்று சொல்லி அங்கலாய்க்கிற எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர், எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் உங்கள் கருத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஒரு விடுதலை தருவீர் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போக விட மாட்டீங்கப்பா. எங்களுக்கு மேலான கிருபை தர தேவன் நீங்கள் எங்களோடு கூட இருக்கையில் நாங்கள் எதுக்குப்பா பயப்படணும்? கத்த பெரிய காரியங்களை செய்வீரப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கத்த பேசுங்க. உங்கள் வார்த்தையை இவர்களுக்கு அனுப்பும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆலோசனையில் வல்லவர், ஆலோசனைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பின் கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறோம். எங்களை ஒன்றுமே இல்லைப்பா.
இந்த வாழ்க்கையில் நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த காலை நேரத்திலும் சுவாமி வேலைக்காக கிளம்பி போகிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. சுய தொழில் செய்வர்கள் உண்டு ராஜா. கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க உண்டு, மிஷனில் ஒர்க் பண்ணுறவங்க உண்டு. ஏசப்பா, இன்னும் தகப்பனே ஸ்தோத்திரம், ப்ரைவேட்டாக வேலை செய்கிறவங்க உண்டு கத்தாவே. இன்னும் எவ்வளோ காரியங்களப்பா. பட் ஒவ்வொரு இடத்துல அவங்க எங்கே தங்களை பதித்திருக்கிறாங்களோ அந்தந்த இடங்களில் கர்த்தர் இவளோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. இவர்களை நீங்கள் தாங்கும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா, நீங்கள் கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களாண்டவரே. அப்போ எந்த இடத்துல இவங்க என்ன வேலை செஞ்சால் அந்த இடத்துல உண்மையாக இருக்க ஆமென் அதிகாரிகளுக்கு பயந்து அவங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ரெஸ்பெக்ட் கொடுக்கவும் அநேக இடங்களில் அவங்களுக்கு ஆண்டவர் நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் தேவன்கிட்ட ஆண்டவரே அந்த துதியோடு கூட உண்மை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாட்களில் சுவாமி பிள்ளைகள் தங்களுடைய எக்ஸாமை முடித்து அல்லது அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் ஆண்டவரே இருப்பாங்க. போகிறதுக்கு ஆண்டவரே நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்ல தெரியல. ஏசப்பா, எனக்கு வழி காட்டுங்கன்னு உண்மை நோக்கி கதற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்குங்க. ஃப்யூச்சரில் என்ன அவங்க என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உமக்கு தெரியும் ஆண்டவர். தாயின் காரில் உருவாகும் முன்னே நீங்கள் தேர்ந்தெடுத்த தேவன் அல்லவோ. கத்தர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரை நல்ல ஒரு வெற்றியை கண்டு ஆமென் அவர்கள் போய் எந்த இடத்துல படிக்கிறாங்களோ அந்த இடத்துல உமக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இன்னும் ஆண்டவரே ஏசப்பா, இந்த இடத்துல ஆமென் பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்ரா ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி வேலை இல்லையே அல்லது எனக்கு இன்றைக்கி என்ன செய்யணும் தெரியலையேன்னு சொல்லி கூட வேதனைப்படுறவங்க எல்லாரையும் உங்கள் கரத்தில் தரும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த நாளில் முக்கியமாக சுவாமி ஆண்டவரே உன் போக்கிய மரத்தையும் இந்த மாதிரி ஆசிரியப்பேன்னு சொன்ன தேவன் ஒவ்வொருவருடைய போக்கிய மரத்தையும் கத்தர் ஆசிரியத்துக்கும்படியே ஜெபிக்கிறோம். வெஹிக்கிள்களுக்காக ஸ்தோத்ரா ஆண்டவரே. செல்ஃபாக அவங்க வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க உண்டு, வாடகைக்கு எடுப்பவங்க உண்டு, அதில் வேலை செய்கிறவங்க உண்டு. யாராக இருந்தாலும் தூரத்தில் மேலே உயரங்களில் நின்று வேலை செய்கிறவங்க உண்டு ஆண்டவரே. எப்படி அந்த என்ன வேலை செஞ்சாலும் அதில் போக்கில் வரத்தில் அப்பா கூட இருங்க. முன்னு சைடில் தூதலுக்குன்னு காவந்து புரியுங்க. எல்லா டயர்ஸ்லையும் ஆண்டவரே ஸ்டேரிங்கில் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் உயரமான இடங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தூய்மையற்ற இடங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு எங்கள் உங்கள் ரத்த கோட்டைகளை மறைங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. இன்னும் உண்மை அறிவில்லாத கிடைக்க எத்தனையோ பேருக்கு ஆவலாக இருப்பாங்க. அந்த வார்த்தை கிடைக்கலன்னு எங்கிற பிள்ளை அவங்களுக்கு உங்கள் வார்த்தை சென்றடையணுமே நீ ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒருவேளை இப்போ பார்க்க முடியல, நான் ஆஃபீஸில் போய் பார்த்து என் தேவனை துதிப்பேன் இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கத்தரை ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உணவுக்காக ஆண்டவர் போராடி கொண்ட பிள்ளைகள் உண்டு ராஜா. நோயின் மூலமாக போராடுற பிள்ளைகள் உண்டு ராஜா. எந்த போராட்டமாக இருந்தாலும் போராட்டத்தை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட கடந்து செல்ல கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவர். என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்த விரும்புகிறீங்க ஆண்டவர். எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் கிருபைக்குள்ள மறைங்க ராஜா. ஆண்டவர், இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தர உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உணவுகளெல்லாம் குணமாக்கி அவன் ஜீவனை அழிவு குலைக்கு பாட்டு கிருபையினால் நன்மையினால் முடிசூட்டி அவன் பிராணனை அழிவு குலைக்கு மீட்டு ஆண்டவரே கழுவுக்கு சமானம் அவன் வேலையை வாழ இதாக்குவேன் என்று சொல்லி வசனங்களை தந்திருக்கீங்க. அந்த வசனத்தின்படி ஆண்டவர் கழுவுக்கு சமானமாய் பிள்ளைகளுடைய வயதை வாழ வைதாக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவர். அதுபோல் தகப்பனை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஏசப்பா திருமண நாளை காண்ற பிள்ளைகள் உங்கள் கரத்தில் தரும். மேபி இது ஃபஸ்ட்டாக இருக்கலாம், மேபி 50 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் லார்ட். அப்படி எந்த வயதாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த திருமண நாள் என்னென்ன கத்தாவே செய்யணுமோ அதை கத்த செஞ்சு கொடுங்கப்பா. என்னென்ன தேவையோடு இருக்காங்களோ அதை செஞ்சு கொடுங்க. அநேகர் ஒருவேளை தனியே இருக்கலாம். இன்றைக்கி ஐயோ இன்றைக்கி எங்கள் நீங்கள் ஆனால் என் ஹஸ்பண்டை இழந்துட்டு அல்லது என் மனைவி இழந்துட்டேன்னு சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ தான் மணவாளனப்பா. என் தேவன் மணவாளனாய் கடந்து வரும்படியே ஜெபிக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே தலைவராய் தலைவியாய் கடந்து வரும்படியே எந்த இடத்தையும் என் தகப்பன் ஆக்குப்பை பண்ண முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இன்னும் ஆண்டவரே ஹெவன் டிவியை நினைத்து பார்க்குறோம். இந்த ஹெவன் டிவிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹெவன்ஸ் கார்டன் உங்கள் கரத்தில் தர கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கத்தாவை கட்டுமான பணியில் தேவனுடைய கரை இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்க கத்த கிருபை தரும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த மீடியாஸில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறேங்க தாவையுடைய வாழ்க்கையில் என்னென்ன திட்டங்களை கத்தர் வைத்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் இவர்களுக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். திட்டங்களை நிறைவேறக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் சத்ருவான ஆண்டவரே ஆசுவாங்கள் வரக்கூடாதபடி ஆண்டவரே வெற்றி கிடைக்க விடாதபடி போராட்டங்கள் இந்த முடி வராதபடி தடுக்கிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
மற்ற பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஃபவுண்டர் உங்கள் கரத்தில் தரேன். அந்த குடும்பத்தை உங்கள் கரத்தில் தரேன். பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் உங்கள் பிரசனம் கூட இருக்கணுமே நீ செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. என் தேவனுடைய வல்லக்கரம், என் தேவனுடைய அரவணைக்கிற கரம், என் தேவனுடைய கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நேசக்கரம் கூட இருக்கணுமே நீ செபிக்கிறேங்க தாவே. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. என் தேவனை நீர் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லப்பா. எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தரோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்தாவே. அப்பா இந்த நாளிலும் சுவாமி தகப்பனே என்னென்ன நோக்கத்தோடு பிள்ளைகள் உங்கள் கரத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த நோக்கத்தை கத்த நிறைவேற்றும்படியாக செபிக்கிறேங்க தாவே. ஹெவன் டிவி மூலமாக அன்று எங்கெல்லாம் உடைய கத்தாவே ஸ்தோத்திரம் வார்த்தைகள் எடுத்து செல்லப்படுறாங்கெல்லாம் உங்கள் பிரசனம் கூட இருக்கணுமே நீ செபிக்கிறேன். ஹெவன் டிவி எந்த வீட்டுக்கெல்லாம் போகுதோ அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் உங்கள் அன்பின் கரம் நீட்டப்படணுமே நீ செபிக்கிறேங்க தாவே. தாயும் தந்தையுமாய் எங்களை நடத்துகிற தேவனே உம்மிடத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் வைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறேங்க தாவே. இன்னும் ஆண்டவரே ஹெவன் டிவியை நினைத்து துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிற இந்த ஹெவன் டிவி ஆண்டவரே இன்னும் அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர கத்த கிருபை தரணுமேனு செபிக்கிறேன். அப்பா இதில் ஒர்க் பண்ணுற ஊரையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை கத்தர் இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே கத்தர் புத்திர பாக்கியத்தை கொடுத்து நடத்துவீராக கத்தா. உங்கள் பிரச்சனை ஓர் மேலே இறங்குவதாக கத்தருடைய கிருபை எல்லாரையும் தாங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா உங்கள் கிருபை பயந்தவர்கள் மேலே கத்தாவே அது தங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகள் ஓரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் என்னென்ன கத்தாவே காரியங்கள் நடக்கிறது எல்லாட்டிலும் உங்கள் பிரசனம் கூட இருக்கணுமேனு செபிக்கிறோம். நானே நித்திய கண்மலையாக இருக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவர். நீரே நல்லவர், நீர் வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவனப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தருடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் மட்டும் பக்கத்தில் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் எங்களை கொண்டு செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கணும் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய வழியில் நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம்ப்பா. எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தரேன் கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. எம்எம்ஜே மூலமாக கத்தாவே சொல்ல ஒவ்வொரு நாளும் வருகிற வார்த்தைகள் ஒவ்வொரையும் உருவாக்கட்டுமே, ஒவ்வொரையும் கத்தா புடமிடட்டுமே, ஒவ்வொரையும் காய் மாற்றட்டுமே, ஒவ்வொரையும் தெளிவாக்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. ஏசப்பா இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு தகப்பனே. அந்த நோக்கத்தை கத்த நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறாண்டவரே. ஹல்லேலூயா ராஜா உமக்கு நன்றி ராஜா. உங்கள் கரத்தில் கொண்டு நடத்தும்படியே ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவன், நீர் வாக்குமாறாத ஜீவனோட வரப்பா உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உங்கள் அரவணைப்பின் கரம், உங்கள் நீதியின் கரம் அப்பா கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் பெருகணும்ப்பா. ஏசப்பா நீங்கள் பெருகணும்ப்பா. நாங்கள் சிறுவோம் ஆண்டவரே. அப்போ உங்கள் நாமம் மட்டுமே மைமைப்படட்டுங்க தாவே. உங்கள் கரத்தில் தந்த ஹெவன் டிவி மூலமாக என் தேவனுடைய நாமம் மட்டுமே மைமைப்படட்டும். எங்களை ஒன்றுமில்லை, நாங்கள் இன்னும் மேன்மை பாராட்டும் ஒன்றுமே இல்லைப்பா. எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. கத்த செய்த ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியே ஜெபிக்கிறோம். அப்பா தாழ்த்துறோம் ஆசிரியங்க. மீதிய நேரம் வந்து கத்தடைய கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஒரு மணி கூட எங்களை தாழ்த்துறோம். எங்களை குற்றங்களுண்டு குறைகள் உண்டு எல்லாத்தையும் மன்னித்து ஏசப்பா நீங்களே பெரிய காரியங்களை செய்யும்படியா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாய் திறந்து கேட்கணும் அப்போ ஆசைப்படுவீங்க, நாங்கள் மறந்துருந்தோன்னா எல்லாத்தையும் நீர் அங்கீகரிக்கும்படியே ஜெபிக்கிறோம். சொல்லாம நீர் கட்டளை நிற்க மாட்டவர். எல்லாத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்தரை ஆஸ்வதிக்கும்படியா கத்தரை எங்களுக்கு பக்கபாலனாய் பாதுகாவலாக இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்துறோம். ஆசீர்வதிங்க ராஜா. மீதியா நேரம் கத்தர் கூட இருக்கும்படி திருப்பாதுங்க இருக்கும் பரமபிதாவே. ஆமீன் ஆமீன். ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தரை சகலவாலே மறவாதே. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். என் தேவனே அவர் தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் தான் நமக்கு பலன், அவர் தான் நமக்கு ஜீவன், அவரை ஏண்டி நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம அநேக நேரங்களில் மறந்து போய் அவரை விட்டு தூரம் போய் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அங்கலாய்க்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி இல்லாதபடி அங்கலாய்ப்பை விட்டு தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே நம்மை கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். அதுபோல் எனக்கு அருமையான காலை நேரத்தில் எம்எம்ஜே கூட நீங்கள் சேர்ந்து துதிக்கும் போது வராத வெற்றிகளையும் கத்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் செய்து தருவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் டெய்லி காலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு. ஆனால் நமக்கு தெரியாத அளவில் பாருங்கள், ஒரு பெரிய கூழாங்கல் பெரிய கற்பாறையை அடிக்கணும். நான் ஒரு அடி அடித்தோன்னா அது விழாது. நிறைய நேரம் அடித்து கடைசியில் தான் அது பிளக்கும்போது கடைசி அடி மட்டும் இல்லை, அது பிளக்கிறதுக்கு ஏதுவாக இருந்தது. முதல்ல இருந்த அடி வந்து ஒன்றும் செய்யணும்னு அர்த்தம் இல்லை.
முதல் அடியிலேருந்து அது ஒவ்வொன்றும் அது பலன் இழந்து கடைசியில் அது அப்படி 2 துண்டாக மாறுறது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்ம ஜெபிக்க ஆரம்பித்ததுலேருந்தே அது வலுவிழந்துட்டே தான் வரும். ஆனால் நாள் போகும்போது, ஒரு நேரம் வரும்போது, கர்த்தர் அதுக்குன்ற ஒரு குறித்த நேரத்தையும், அந்த தகுந்த நேரத்தையும் காலத்தையும் வச்சுருக்கார். அது வரும்போது அதில் ஒரு பெருத்த விடுதலை, அந்த பெருத்த விடுதலையை நாம் இந்த நாளில் சுதந்திரிக்க கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களோடு பேசினதுக்காக நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.